இன்றைக்கி நம்ம சேனலில் ஹனி கோபி சில்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம், பொடிசாக கட் பண்ண பூண்டு, இஞ்சி, உப்பு, மிளகுத்தூள், சோயா சாஸ், ஹனி, சில்லி பேஸ்ட், கொஞ்சம் கெச்சப், பொடியாக நறுக்குன்னு ஆனியன் எடுத்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ஒரு 2 நிமிஷம் ஹாட் வாட்டரில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அதை வடிச்சிடலாம். காலிஃப்ளவர் ஆறினதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது அந்த காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மறுபடியும் நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவு கலந்து விட்டுட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டுடலாம். ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் அதில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம வடித்து எடுத்துடலாம். மீதி இருக்கிறது அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவா வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டுக்கலாம். அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா டார்க் கலர் வந்ததுக்கப்புறம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அது நல்லா கலந்து விட்டுட்டு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு இப்பயே போட்டுக்கலாம். கூடவே ஹனி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ அது கூடவே கொஞ்சம் கெச்சப் போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பதம் வரும்போது கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஸ்பைசி அண்ட் ஸ்வீட் கிறிஸ்பி காலிஃப்ளவர் ரெடி.